உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள். இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ. மற்றும் 2024 மக்களவை தேர்தல், 2021 தமிழக சட்டசபை தேர்தல், 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தமிழகம் முழுவதும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக பதிவான வழக்குகளின் எண்ணிக்கை விவரங்களை டிஜிபி தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையைச் சேர்ந்த அருள்ராஜ், ராஜகோபால் ஆகிய இருவரும் ஊராட்சி தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக 2020 திருவேகம் 10 போலீசார் வழக்கு பதிந்தனர். வழக்கை ரத்து செய்ய கோரி இருவரும் உயர்நீதிமன்றத்தில் மனு செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி, அரசமைப்பின் அடிப்படை கொள்கை ஜனநாயகம், மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க நேரடியாக அதிகாரத்தை பயன்படுத்துகின்றனர். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என பெருமைப்படுகிறோம். வாக்காளர்களுக்கு பணம், உணவு, பரிசு பொருட்கள் விநியோகிக்கப்படுகிறது. இது தொடர்பான வழக்குகள் ஒவ்வொரு தேர்தலிலும் அதிகரிக்கின்றன. பணம் பறிமுதல் செய்யப்படுகிறது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்வதன் மூலம் மட்டுமே தடுக்க முடியும். இவ்வழக்குகளை விசாரிக்கும் ஒரே அரசு இயந்திரம் காவல்துறை. அரசியல் கட்சிகளிடமிருந்து சில சலுகைகளை எதிர்பார்த்து அவர்கள் பக்கம் சாய்ந்து இதுபோன்ற வழக்குகளை காவல்துறை சரியாக விசாரிப்பதில்லை. எந்த ஒரு வழக்கிலும் யாரும் தண்டிக்கப்படவில்லை என தோன்றுகிறது. இதனால் அச்சமின்றி அதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். தேர்தல்களில் லஞ்சம் என்பது ஜனநாயகத்தின் அடிப்படையையே சீரழிக்கிறது. ஆனாலும் இந்த வழக்குகளை விசாரிப்பதில் போலீசாருக்கு எந்த அக்கறையும் இல்லை. உண்மையில் இது அடுத்தடுத்த குற்றங்களை செய்ய காரணமாகிறது என்று வேதனையை பதிவு செய்தார். மேலும் 2019 மற்றும் 2024 மக்களவை தேர்தல், 2021 தமிழக சட்டசபை தேர்தல், 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தமிழகம் முழுவதும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக பதிவான வழக்குகளின் எண்ணிக்கை, இவற்றில் இறுதி அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை, தண்டனை விதிக்கப்பட்ட வழக்குகளின் விவரங்களை டிஜிபி ஜூலை 29 தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி புகழேந்தி உத்தரவிட்டார்.